எல்லாரும் எட்டி பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இவங்க எல்லாரும் எட்டி பார்த்துட்டு என்ன அப்படின்னா, நிச்சயமா இந்த இடத்திற்கு தண்ணீரை வர வச்சு காட்டுவேன் என சத்தியம் செய்து கொடுக்கும் நிமல் ராகவன். கிட்டத்தட்ட 50 கிராமம் இப்படிதான் இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறை சுத்தி ஆட்கள் நிக்கிறாங்க. இதுதான் இங்க எல்லா இடத்துலயுமே இதான் நடந்துட்டு இருக்கு. வறட்சி மிகுந்த பகுதியான மகாராஷ்டிராவில் களம் இறங்கி இருப்பது ஏன்? இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கிணறுல கவர்மெண்ட் சில டேங்கர்ஸ் மூலமா ஒரு நாளைக்கு 5000 லிட்டரு இல்லைன்னா 2 நாளைக்கு 20000 லிட்டரு கிராமத்துல இருக்க மக்களும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 55 லிட்டர் அப்படிங்கிற பேசிஸ்ல. எங்கு பார்த்தாலும் வறட்சி, குடங்களோடு செல்லும் சிறுவர்கள், 2 குடங்களை சுமந்து கொண்டு செல்லும் பெண்கள். இந்த வறட்சிக்கு தீர்வு உண்டா? 10 to 15 வருடங்கள் மகாராஷ்டிர மாநிலம் பின்தங்கி இருக்கிறது என சுட்டிக்காட்டும் வாழும் கரிகால சோழர். இவங்க எல்லாருக்கும் தேவை ஒரே ஒரு விஷயம், தண்ணி. அதை ஒழுங்கா கொடுத்துட்டோம் அப்படின்னா சந்தோஷமா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். इधर पानी ज्यादा है, पानी ज्यादा. நிமல் ராகவனை பத்தி சொல்லி தெரிய வேண்டியது இல்ல. தமிழகம் தொடங்கி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள், ஏன் வெளிநாடுகள் உட்பட பல இடங்களிலும் வற்றி போன நீர் ஆதாரம் இல்லாத பகுதிகளில் நீர் தேக்கங்களை உருவாக்குவது, நீர் ஆதாரத்தை ஏற்படுத்துவதையே தனது முழு நேர பணியாக செயல்பட்டு வருபவர் நிமல் ராகவன். அண்மையில கூட அவரை அழைச்சு முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்திருந்தாரு. இதற்கிடையே தான் செய்யும் செயலுக்காக தான் கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாக கூட நிமல் ராகவன் அண்மையில் ஒரு பதிவு வெளியிட்டிருந்தது. அவர் நன்மை செய்யறதுல கூட பல பிரச்சனைகளை தாண்டிதான் நான் நன்மை செஞ்சுட்டு வரேன் என சொல்லாமல் சொல்லி இருந்தார். இந்த நிலையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாசிக்கை சுற்றியுள்ள பல பகுதிகளுக்கும் அவர் சென்று மிகவும் வேதனையுற்றவராய் காட்சிகளை வெளியிட்டு இருக்கிறார். அந்த பகுதிகளில் தன்னால முடிந்த வரைக்கும் நீர் ஆதாரத்தை ஏற்படுத்தி தருவேன் என்ற முனைப்போடு களம் இறங்கி இருக்கக்கூடிய நிமல் ராகவனுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் குவிந்து வருகின்றன.